அண்ணே என்னடா அங்க பாருங்கண்ணே. உட்காந்துருக்கா என்ன இப்ப? எப்படிண்ணே உட்காரலாம்? இந்த ஊர்ல உங்க மரியாதை என்ன, பவர் என்ன? உங்களுக்கு முன்னாடி ஒருத்தன் வெள்ளையும் உட்காந்துருக்கத பார்த்தா என் மனசுக்குள்ள ரொம்ப நெருடுதுண்ணே. என்னது நெருடுது? சரி இப்ப என்னடா பண்ண சொல்ற? ஒரு 5 நிமிஷம் இவனுக்கு சைக்கிசாமா நீங்க உட்காரணும். அறிவு கிட்டவனே, நம்மளுக்கு இவ்வளவு வேலை இருக்கு. இதான் வேலையாடா? வேலை கிடக்குது வேலை. நம்ம கவுர்ல என்ன வருது? இப்ப நான் உட்காரணும். உட்கார்ந்தா உனக்கு சந்தோஷம். ஆமாண்ணே. விடு வா. அநியாயத்துக்கு விசுவாசமா இருக்கடா அண்ணன் மேல நீ. எப்படா? கரெக்ட்ண்ணே. இந்த தில்லாலங்கடி வேலை எங்களுக்கும் தெரியும். எங்க அண்ணன் லேசா நீ படிண்ணே. படிக்க தெரியாதா? பரமாவது பாருங்கண்ணே. சரி. ஏய் ஒரு டீ போடு. ஏய் அண்ணனுக்கு ஒரு ஹார்லிக்ஸ் போடு. ஆகா பின்றடா. நம்மளுக்கு கால் என்ன? எவன் சொன்னா? கால் மேல கால் தூக்கி போடுங்கண்ணே. அப்படிதான். ஏய் டீ கேன்சல். சரி நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? டேய் நீ எந்த ஜில்லாவில் இருந்தாலும் சரி ஓ உசுறு என் கையில தான். டேய் என் கையில தான். அம்மா 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 அம்மாப்பா. செய்யுங்கடா செய்யுங்க. அம்மா அப்பா அத சரியா பெண்ட் எடுத்து விடுறா. சரி சரி. கோணல் மாலை கொண்டு கல்லுல வச்சோம்னா கல்லு உடைஞ்சு மூக்கு சதறி போகும். நல்லா பண்ணிருக்கேன் பாரு. ஆமா. அப்புறம் ஊர்ல என்ன விசேஷா? அண்ணா நம்ம பட்டாளத்துக்காரங்க 2 பேர் செத்து போட்டாங்கண்ணே. ஆமா. அவங்களுக்காக கவர்மெண்ட்ல இருந்து நேரா கலெக்டர் எஸ்பி வந்து வீட்டு மன பட்டம் பணமும் கொடுத்தாங்கண்ணே. அத துரைசாமி அதை வாங்க மாட்டேன்ட்டாங்க. அதுக்கு எப்படா வாங்கும்? சாதாரண குடும்பமா? ஊருக்கே சோறு போட்ட குடும்பம்டா. கலெக்டரே வந்து காலில் விழுந்து காசு கொடுத்தாலும் கை நீட்டி வாங்காதுங்க. கிட்டத்தட்ட என்ன மாதிரி தோனே அந்த குடியார போயிருக்கானே. யாரு? அவன் தான் அந்த மாட்டு தர களஞ்சியம். ஆமா ஆமா. அவனும் சமுத்திரமும் சேர்ந்து தண்ணிய போட்டு கலெக்டர்கிட்ட போய் பணத்தையும் பட்டாயம் கேட்டு தகராறு பண்ணிட்டான்ல. கலெக்டர் தகராறு பண்ணிட்டாங்களா? ஆமாண்ணே. ஏண்டா யார் வீட்டு சொத்துக்கு யாரா பட்டா போடுறது? அன்னைக்கு அந்த இடத்துல நான் இருந்திருக்கணும்டா. அவன் முகர கட்டிய சாணக்கல்ல வச்சு மீனை உரசுற மாதிரி உரசி உப்பு கட்டம் போட்டு காய போட்டுருப்பேன். அவன் நல்ல நேரம் அங்க இல்ல. இப்போ ஒண்ணு கெட்டு போலாம். அவன் எங்க இருந்தாலும் கூப்பிடா 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 கூப்பிட வேணாம். யார் வந்திருக்கா? கலெக்டர். அவர் எதுக்கு இங்க வர்றாரு? நீங்க தேடிக்கிறீங்களே அவர் தான். பாப்பா பெருமாளு. பெருமாளா? அப்ப இல்ல பேர் மருந்து பத்தி என்ன இந்த பக்கம்? சம்மட்டிக்கு சாண பிடிக்க வந்தேன். சம்பட்டிக்கு எப்படிப்பா சாண பிடிக்க முடியும்? என்ன சொன்ன? என்ன சொன்ன? என்னடா இல்ல பா, அந்த கலெக்டர் உன்னை நம்பி பணம் தர மாட்டேன்னு சொல்லிட்டாராம்ல. ஆயாப்பா உனக்கு தலையில அந்த ஜில்லாவுல இருந்து முடியுமா அந்த கலெக்டர்? அத பத்தி பேசிக்கிட்டா அதுக்குள்ள நீ என்ன பிளேட்டே மாத்துற? இல்ல பால் பாண்டி. என்னது பால் பாண்டியா? களஞ்சியம் 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 எடுத்து கொடுக்குற களஞ்சியம். வா உட்காரு. எங்க? வா உட்காரு. சீக்கிரம் உட்காரு. அடுப்பு வைங்க. அழுத்தி புடி. அழுத்தி புடி. புடிடா. உடம்படா உட்காரு. ஏன்டா குத்துறா? வாடா தண்ணி தானே வாங்கி தரேன், பேசாம வாடா. ஏப்பா என்னப்பா வீட்டு வாசல்ல ஒரே கூட்டம் அடிக்கிறீங்க? எது விசேஷமா? யோ போயா வயிற்றுல கலப்பாதையா. டேய் காஞ்சா அவங்க அப்பா சீரியஸா கிடக்குறாரா. சீரியஸா இருக்காரா? ஐயோ ஏண்டா சீரியஸா கிடந்தா இங்க ஏன்டா நிக்கிறீங்க? அதுக்கு என்ன பண்ண சொல்ற? நிறுத்துங்க. அட நிறுத்துங்க. எதுக்கே நம்ம காஞ்சனை போட்டு இப்படி அடிக்கிறீங்க? ஏன் அடிக்கிறமா? ஏய் நிறுத்துங்க. அட நிறுத்துங்கப்பா. நான் கேக்குறேன்ல. யோ பேசாம போயா. ஏய் போடா. நிறுத்துங்களா? அறிவிட்டீங்களா? ஏன் அடிக்கிறீங்கன்னு ஒரு பெரிய மனுஷன் கேக்குறான்ல. அத சொல்லிட்டு அடிக்க வேண்டியது. ஓடியா போயிட போறேன். அத நீயே சொல்றா. அப்படி சொல்ல வேண்டியது முதல்ல சொல்லிருப்பல. ஊரு கட்டுவீங்களா அண்ணே? அங்க இருந்து நான் வந்தேன். வரும்போது வீட்டு வாசல்ல ஒரே கூட்டமா நின்னாங்க. என்னப்பா கூட்டமா நிக்கிறீங்க, வீட்டுல எது விசேஷமான்னு கேட்டேன். அதுக்கு இவன் சொன்னா எங்க அப்பா ரொம்ப சீரியஸா இருக்காருன்னு.
சீரியஸா கிடந்தா எல்லாரும் ஏன்டா இங்க நிக்கிறீங்க? பாதி பேர் இங்க இருந்துகிட்டு பாதி பேர் சுடுகாட்டுல போய் ஆக வேண்டிய பார்க்க வேண்டியதானு சொன்னேன். இது குத்தமா என்ன? குத்தமே கிடையாது. தம்பி நம்ம அப்பா செத்துட்டாருடா. அறிவிட்ட மடையலாம். ஏன்னா அதை சொன்னாலும் அடிக்கிறீங்க, எதை சொன்னாலும் அடிக்கிறீங்க. ஒரு சின்ன பையலா இருந்தாலும் குத்து மதிப்பா சொன்னது விழுந்து போச்சு நினைச்சு பெருமைப்படுறத விட்டு அடிச்சுட்டே இருந்தா என்ன அர்த்தம்? சொன்னது நடக்காம இருந்தாலும் பரவாயில்ல. நீ பேசாம முதல்ல நீ பேசாரா? உங்க அப்பா வெளுக்க போட்டது 4 வேட்டி 4 அன்றாயிரு 3 லங்கோடு கொண்டாந்துருக்கேன். முதல்ல அதுக்கு பிள்ளை கட்டு, இல்லன்னா பாடி இங்க இருந்து ரிலீஸ் ஆகாத சொல்லிவிட்டேன். என்ன இன்னொருத்த வர்ற? என்னப்பா சொத்த பிரிங்கடா. சொத்த பிரிக்கவா? ஏன்டா? உள்ள செத்து கிடக்குறானே கிழமை, அவனோட மூத்த தார்த்து மகன்டா. இப்பவே எனக்கு சேர வேண்டிய சொத்தை பிரிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பாடிய தூக்குங்கடா. இல்லைனா இல்லன்னா இன்னொரு பணம் இங்க விடுண்டா. ஆகா, சனிக்கிழமை துணை பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்கப்பா. எப்பா இன்னொரு பணம் வந்தவன சொல்லி அனுப்பு, நான் நேரம் சுடுகாட்டுக்கு வந்துடுறேன். போங்கடா, வீச்சமர்த்தவில்லை வீச்சமர்த்த. என்ன சோன புது மாலை புது பொண்ணு எங்க கிளம்பிட்ட? இல்ல ஓட்டுக்கிட்டு போய்கிட்டு இருக்கேன். போடா மூதேவி. ஒரு வீட்டுல ரெகுலரா ஜான பிடிச்சிட்டு இருந்தேன். நம்ம தொழிலை பார்த்து இந்த பிள்ளை சரி அரவத்து கஞ்சியாச்சு ஊத்துவான்னு ஜம்ப் பண்ணி பின்னால வந்துருச்சு. நம்மளுக்கு அறக்கிறது வயசாகி போச்சு இல்ல. சரி போனா போன்னு சடக்குன்னு 3 முடிச்ச போட்டு கூடைய கூட்டி விட்டேன். அதுக்காக 4 பேர்கிட்ட சொல்லாத கல்யாணத்தை பண்ணிக்கிறது. ஆமா, நான் பின்னி மில் வச்சு நடத்திட்டு இருக்கேன். பிரமாண்டம் நடத்துறதுக்கு ஒரே ஒரு சக்கரத்தை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஏன்டா லூசு தரமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஆமா, ஏன் நீ கல்யாணத்துக்கு வரவே இல்ல? நீதான் சொல்லவே இல்லையா? அப்புறம் நீ கேள்வி சொல்லவே இல்லையோ? அதான் புரிஞ்சு இருக்காங்களா? ஐயோ மாமா, வேட்டி அவுத்து விடுங்க மாமா, அசிங்கமா இருக்கு. வேட்டி இறக்கி விட்டா ஒன்னே கொண்டு போயிருவாங்கடி. ஏற்கனவே கலர் வித்தியாசமா இருக்கு. யார் யாவ? எவனோ வெட்டி பயலா இருக்கும் ஐயா. வெட்டி பயலா? அப்படித்தான் தெரியுது. அடியே, இது காவாலிப்பை ஊரு. காவாலிப்பை ஊர்ல காவாலித்தனமா வேட்டி கட்டினாதான் கை பிடிச்சவன கடைசி வரைக்கும் காப்பாத்த முடியும். தெரியுதா? வேட்டி கட்டு வெயிட்டா இருந்தா தாண்டி அவன் விலகி ஓடுவேன். அசிங்கமா இருக்கா? ஐயா கூப்பிடுறாரு. எந்த ஐயா? அங்க வந்து பாரு, யாருன்னு தெரியும். என்னைய அவசரமா படத்துக்கு போறோம் போய்கிட்டு ஐயா கூப்பிடுறாரு கொய்யா கூப்பிடுறாருன்னு இருக்க. நர்ற முதல்ல அங்க வந்து பேசு. பாடி பாவா, ஆறா இருந்தா தரல. வா வா, நர்ற வேகமா. ஐயோ ஐயாவா, சொல்லவே இல்ல. கும்பிடுற ஏட்டையா? நான் உனக்கு ஏட்டையாவா? ஐயா, எங்க ஊர்ல காக்கி சட்டை போட்டவன பூரா ஏட்டையா கூப்பிடுவான். உங்களை மாதிரி ஒசரமான அதிகாரியில பார்த்தல சாமி. ஆமா, வேட்டிய முதல்ல எப்படி கட்டியிருந்த? முதல்ல இப்படிதாங்க. வேட்டிய முதல்ல எப்படி கட்டியிருந்த? இப்படியா கட்டியிருந்தேன்? முதல்ல எப்படி கட்டியிருந்த? ஒருவேளை எப்படி இருக்குமோ? எப்படி கட்டிதையா? எப்படி கட்டிது? அதுல போடுங்க ஐயா. ராஸ்கல். சரி, இப்ப எங்க போற? படவடி படத்துக்கு போறியா? எம்ஜிஆர் படத்துக்கு. சினிமாக்கு போகும்போது இந்த கட்டுன, திரும்பி வரும்போது எப்படி வருவ? ஏமா உனக்கு அறிவு இல்ல? நீ ஏன் சொல்லக்கூடாது? நான் அப்பவே சொன்னேங்க, அவர் தான் கேக்கல. ஏய், அங்க என்ன சும்மா பேசிக்கிட்டு. யோ கான்ஸ்டபிள், அந்த வேட்டியை அப்படியே உருவு. சரிங்க ஐயா. ஏய் கொண்டறேன். ஐயா ஐயா இருங்க, மடிப்பு கலையாம எடுத்துறியா? இருங்க, கசங்கிருமியா? ஐயா ஐயா. இந்தாங்க ஐயா. ஏய், இந்த கட்டுக்கு உனக்கு 4 இன்ச் இருந்தா போதாது? ஐயோ, கட்றா. எது இதுயா? என் வண்டி தொடக்க வச்சியா? என்னங்க சட்டங்கறல்ல. இனிமே உன்னை இந்த பக்கம் பார்த்தேன். என்ன நான் வீடு போய் சேர்ந்து நீ 3 நாள் சென்று வருவ போல இருக்கு. வா வந்து தொலை. எப்படி ஒத்த வீட்டு கல்யாணமா இருந்தாலும் மிரட்டி விட்டான்ல. தராதரம் பார்க்காம சொன்னானுக்கு மரியாதை கொடுத்தான் பாரு. அந்த கட்டத்துக்கு தான காசு. ஆனா இந்த உலகத்துல புல்லுல இருந்து பூண்டு வரைக்கும் இந்த சொன்னானுக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறது இந்த எல்லாத்துக்கும் தெரியும். அதை ஏன் என்ன சொல்லப்படாதுல்ல? என்ன இன்னைக்கு போத புடனி வரைக்கும் ஏறுது. இப்படியே வெளியில போய் கேவலப்படுறதுக்கு கண்ணசர அப்படியே பாய வச்சு படுத்துட்டோம்னா காலையில போய் ஜோலிய பாத்துக்கலாம். அப்பா இங்கேயே படுத்துட வேண்டியதா.
என்ன ஆ? ஆஹா, இந்த சொன்னான் தூங்க கூடாதுன்னு ஊருக்குள்ள எவனோ செய்வன வச்சுட்டான். எடுக்கிறேன், செய்வனைய எடுக்கிறேன். எடுக்கிறேன்டி, என்கிட்டயே லகல பண்றி. ஏய், யாருக்கிட்ட? இப்ப மட்டும் தொங்குற? இத முதலே பண்ணிருக்கலாம்ல. இப்ப நீ படுக்கிற. நாங்கெல்லாம் ஊருக்குள்ள பல பேருக்கு யோசனை சொல்றீங்க. எங்க கிட்டே வா, அங்கதான் ஆளையும் பாப்போம். உள்ள வா இப்படி, வா இப்படி. ஆமா, யார் நீ? என் பேரு சாரு பிரியா. சாருன்னு கூப்பிடுவாங்க. என்ன சாரு பீர்னுக்கிட்டு டாஸ்மார்க் பாத்தியா நீ? அப்படின்னா குடிமகளான்னு கேக்குறேன். ஆமா, உன்னை எங்கேயோ பார்த்திருக்கனே. சரக்கு போறதுக்கு கடைக்கு வருவியோ? சிவா சிவா, அப்படி ஒரு பிராண்டா இருக்கு. நம்மளுக்கு தெரிஞ்சா. ஐயோ, நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. அப்ப நான் உன்னை எங்கேயோ பார்த்திருக்கனே. எங்க? ஓ, அந்த கும்மா குந்து பாத்தியில நீ. ஆமா, இங்க இருக்கு வந்த? சூர்யா சார் பார்க்கணும். நீ பார்த்தாலே பத்திக்கிறமே. என்ன விஷயம்? பர்சனல். பர்சனல்? ஆமா, சூர்யாவை எப்ப பார்த்தா, எப்ப பழகுன, எப்ப பேசுன? எத்தனை நாள் கான்ட்ராக்டாவே இருக்கா இல்ல லைஃப் கான்ட்ராக்ட் போட்டுருக்கா? ஐயோ, எனக்கு தலை சுத்துது. தண்ணி போட்டதுனால உனக்கு ஏன் தலை சுத்துது? ஓ, அந்த தலை சுத்தலா? டேய் சூர்யா, விளையாட்டியடா. ஏய் சூசே, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? பணியாரம் சுட்டுக்கிட்டு இருக்கேன். சும்மா குடிச்சிட்டு ஏதாவது உளறிட்டு இருக்காத. முதல்ல உன்னை தூக்குனாதான் சரி வரும். என்ன தூக்குறியா? சூச, ட்ரம் கார்டு கிடைச்சிருக்கு. சரியா செத்தா பேபி டம்மி, உனக்கு ரம்மி. இப்ப நீ சூர்யாவை தானே பார்க்கணும். நான் பார்க்க வைக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன். உன்னோட இதயம், ஈரல், கல்லீரல், நுரையீரல் எல்லாத்துலயும் சூர்யா இருக்கணும். எதுக்கு? இடையில கேள்வி எல்லாம் கேட்காத. உள்ள பேபின்னு ஒரு வெத்து வெட்டிருக்கா. உன்னோட சுறுசுறுப்புல எண்ணி 10 மாசத்துல ஓம் பேபி அவ கையில இருக்கணும். மொத்தத்துல நீ வைக்கிற ஆப்ல அந்த பேபி ஆஃப் ஆயிரணும். புரிஞ்சுதா? புரிஞ்ச மாதிரி இருக்கு. நான் உள்ள போலாமா? போலாம். வெற்றி உனக்கே. வென்று வா, சென்று வா. அடியே பேபி, வல்லவனுக்கு புண்ணு ஆயுதம், உள்ள பிறந்த பொண்ணு ஆயுதம். புரிஞ்சுக்க.